சார், உங்களோட ஜெயில் வாழ்க்கையில நீங்க மோசமா சந்திச்ச நிகழ்வுன்றதை என்ன சார் சொல்லணும்னு நினைப்பீங்க? ஜெயராஜ்னு ஒரு பிடி வாத்தியார் தன் தாய் வந்து இன்னொருட உடல் உறுப்போட பார்த்தனால தன் தாயை வெட்டி கொண்டான். ஒரு மனநோயாளியா ஆறிட்டான். எந்த நேரம் அம்மா அம்மான்னு பேசிட்டு இருப்பான். அவனுடைய வேதனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுக வரும். அவன் மனநல பாதிக்கப்பட்டு மெண்டலே ஆயிட்டான். ஒரு நாள் நைட்டு பானையை தூக்கி என் தலையில போட வந்துட்டான். இந்த உடம்பு சரியில்லாம போவாங்கல்ல, அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு இருக்கும் சார்? அது இன்னைக்கு வரைக்கும் மோசமா தான் இருக்கு. நீங்க உடல் நலிவெற்றாலோ உடல் ரீதியாக வந்து பலவீனமானாலோ இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை தான் கிடையாது சிறையில். ஏன்னா இன்றைக்கும் தொழு நோயாளிகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட எய்ட்ஸ் போன்ற நோய்களில் இன்றைக்கும் சிறையில் இருக்காங்க. நாங்களாம் நான் அடிக்கடி கோரிக்கை வைப்பேன்னா, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களாச்சும் சிறையிலேருந்து வெளியே விடுங்க. இந்த ஜெயிலில் பாத்ரூம் காட்டுறதெல்லாம் வந்து இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படிதான் பாத்ரூம்லாம் இருக்கும். தனி ஒவ்வொரு அறைக்கும் ஒரு பாத்ரூம் இருக்கும். ஆனால் பெரிய அறைன்னு ஒன்று இருக்கும். 40 பேர் 30 பேர் தங்குவாங்க. அதுக்கு ஒரே பாத்ரூம் தான். அந்த ஒரு பாத்ரூம்ல எல்லாரும் போய் போகணும். அதுதான் மோசமான கொடூரமானது. இதனாலதான் பைல்ஸ் போன்ற கிருமி நோய் வந்து தொத்து நோய் வந்து வருது. இது வந்து மோசமானது. ஒரு பாத்ரூமுக்கு 100 பேர் யூஸ் பண்ணுவான்.